வணக்கம் தமிழகம் டைம்ஸ் நேயர்களே. போலீஸ் அடிப்பது ஏன்? ஒரு குற்றம் சாட்டப்பட்டவரிடம் குற்றத்தை பற்றியோ அல்லது அவர் மறைக்க முயலும் உண்மைகளை வெளிக்கொண்டு வருவதற்காகவோ ஒரு போலீஸ் உடல் ரீதியான தாக்குதல், துன்புறுத்தல், அவர் தாங்க இயலாத அளவுக்கு, அதாவது குற்றம் சாட்டப்பட்டவர் தாங்க இயலாத அளவுக்கு உடல் வலியை ஏற்படுத்தும் தாக்குதலை அவர்கள் ஏன் செய்ய வேண்டும்? இந்த போலீஸ் தாக்குதல் என்பது சமீபத்தில் நடந்த ஒரு வழக்கில் ஒரு சம்பவம். வழக்கு என்று சொல்ல முடியாது, அது வழக்காக மாறி இருக்கிறது. சம்பவம் மதுரை மாவட்டம் திருப்புவனம் மடப்புறம் காவல் நிலையம், அந்த மடப்புறம் ஏரியாவுக்கு திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடந்த ஒரு சம்பவம். குற்றம் சாட்டப்பட்டவர் ஒரு எளிமையான வேலை செய்பவர், கோயில் காவலாளி. அந்த மடப்புறம் காளி கோயில் என்பது மிக மிக சக்தி வாய்ந்த ஒரு கோயிலாக கருதப்படும் ஒரு ஆலயம். அடைக்கலம் காத்த ஐயனார் கோயில் தான் அது. நானும் மிக அதிகமாக நம்பக்கூடிய கோயில் அது. அந்த கோயிலுக்கு அருகில் தான் இந்த இது நடந்திருக்கு. போலீஸ் அடித்து ஒருத்தர்கிட்ட உண்மையை வர வைக்கிறாங்க, அல்லது உண்மையை வர வைக்க முயற்சி பண்ணுறாங்க, அல்லது பொய்யான குற்றச்சாட்டு ஏதோ ஒன்று பண்ணுறாங்க. இப்போ நம்ம சப்ஜெக்ட்டுங்க, போலீஸ் அடிக்கணுமா? அடித்தாதான் ஒரு குற்றவாளிகிட்டேருந்து உண்மை வர வைக்க முடியுமா? வேறு வழிமுறைகளே இல்லையா? ஒரு குற்ற விசாரணைக்கு உண்மையை வரவழைப்பதற்கு வேறு வழி இல்லையா? அவர் குற்றம் சாட்டப்பட்டவர் என்ற ஒற்றை காரணத்திற்காக அவரை அடிக்கும் உரிமை ஒரு காவல்துறைக்கு எப்படி வந்தது? இந்திய தண்டனை சட்டங்களோ, நான் வழக்கறிஞர் இல்லை, அதனால் தண்டனை சட்டங்களோ எந்த சட்டங்களோ, இந்திய ஐபிசி அப்படி சொல்லுதா? ஒருத்தர் அடித்து துன்புறுத்தி உண்மையை வர வைக்கிறதுக்கு காவலர்களுக்கு, சீருடை பணியாளர்கள் என்று வரையறுக்கப்படுகிற காவலர்களுக்கு அந்த உரிமை இருக்கிறதா? இதுதான் இந்த பதிவு. இதில் நான் காவலர்களை குறை சொல்ல போகிறேன் அல்லது குற்றம் சாட்டப்பட்டவர்களுக்கு ஆதரவாக பேச போகிறேன்னு அர்த்தம் அல்ல. அது தமிழகம் டைம்ஸ் சேனல் ஆரம்பித்ததுலேருந்து கொஞ்சம் முன்னாடி காலங்களெல்லாம் நடந்ததை நடந்த மாதிரியே பேசி மக்களுக்கு தெரியப்படுத்துகிறதா இருந்தது. இப்போ சற்று ஆய்வு பார்வையோடு நம்ம பேசுகிறோம். சரி, இப்போ விஷயத்துக்கு வருவோம். ஒரு காவல் நிலையத்தில் குற்றம் சாட்டப்பட்டவர் வந்தால் அவரை வரவேற்கும் முறையிலேயே வன்முறை ஆரம்பிக்கும். இது நடைமுறையில் காவல் நிலையங்களுக்கு சென்ற நபர்களுக்கு இது தெரியும். வழக்கறிஞர்களுக்கு முக்கியமாக இது நன்றாகவே தெரியும். ஒருவர் மீது குற்றம் சாட்டப்பட்டு இருக்கிறது, அவர் காவல் நிலையத்துக்கு வருகிறார் என்றால் அவரை காவலர்கள் ஒரு கொஞ்ச நேரத்திலே அவங்க வரவேற்கும் விதம், அவர் உண்மையிலேயே குற்றம் செய்தாரா இல்லையா என்பதெல்லாம் வேறு விஷயம். அந்த காவலர்கள் வரவேற்கும் விதம் மிக மிக நாகரிகம் இல்லாமல் தான் இருக்கும். இது நேரடியாகவும் நான் பார்த்திருக்கிறேன், நான் சாட்சி. அதுக்கு நான் பல உதாரணங்களை சொல்ல முடியும். சரி, அதுக்குள்ளே போகல, விட்டுருங்க. பொதுவாகவே மனிதர்கள்ட்ட நாம் அடிக்கடி அல்லது எந்த நேரத்திலையும் போகக்கூடாத இடங்கள் அப்படின்னு நினைக்கிறதுல மருத்துவமனையும் காவல் நிலையமும் ஒன்று. நமக்காகவோ பிறருக்காகவோ நம்ம செல்லக்கூடாத இடம் மருத்துவமனை அண்ட் காவல் நிலையம். இதில் இந்த மருத்துவமனையை மட்டும் நான் இன்னும் கூடுதலாக சொல்லிக்கிறேன். இப்போ ஒரு நண்பரோ இல்லை உறவினரோ அங்கே உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க, உடல்நல குறைவால் இருக்காங்களா, அவங்கள பார்க்க போகிறதும் குற்றமா அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் அந்த அர்த்தத்தில் சொல்லலை. நம்முடைய உறவினர்களும் நண்பர்களும் நலமாக இருக்க வேண்டும் அப்படின்னு பிரார்த்தனை பண்ணிக்குவோமே. நம்ம சுகம் இல்லாமல் கூட போகக்கூடாது. ஏன்னா அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது மனநிலையில், உணர்வு நிலையில் மிக மிக குறைந்த ஒரு பலவீனமான உணர்வு நிலையில் இருப்பவர்கள் அதிகம் இருப்பார்கள். எங்கள் போலீஸ் ஸ்டேஷன்லேயும் அப்படி தான் வருவாங்க, மருத்துவமனைக்கும் அப்படி தாங்க. அதில் நீதிமன்றத்தையும் சேர்த்துக்கலாம். நீதிமன்றத்தில் இரு வகை மனிதர்கள் வருவதனால அதை நான் நீதிமன்றத்தை அந்த இதில் சொல்லலை. ஏன்னா நீதி தேடி வருபவர்களும் அங்கே வருவார்கள், அவர்களுக்கும் மனநிலையில் ஒரு இது இருக்கும். ஸோ இது போன்ற உணர்வு நிலைகள் சூழ்ந்திருக்கும் ஒரு இடத்துக்கு நாம் செல்லக்கூடாது என்ற அடிப்படையில் நான் சொன்னேன்னு தவிர வேற எந்த நோக்கம் இல்லை. சரி, இப்போ வருவோம். ஒருவர் குற்றம் சாட்டப்பட்டவர் காவல் நிலையத்தில் இருக்கும் பொழுது ஒரு காவலருக்கு குறைந்தபட்சம் ஒரு 5 வருடங்கள் பணியில் சேர்ந்து 5 வருஷமான ஒரு காவலருக்கு அந்த குற்றம் சாட்டப்பட்டவர் சொல்லும் விதத்திலேயே இவர் குற்றம் செய்திருக்கிறார் அல்லது இந்த குற்றம் செய்ததற்கு உதவியாக இருந்திருக்கிறார் என்பது புரிந்துவிடும். இந்த குற்றம் இவர் செய்திருக்கிறார், அதனால் ஏதோ மறைக்க முயல்கிறார் என்பதை உணர்வு நிலையில் புரிந்து கொள்ள முடியும். உணர்வு நிலைன்னு நான் சொல்கிறது என்ன? ஒருத்தர் பேசும்போதே
ஸோ இந்த ஹியூமன் இன்ட்ராக்ஷன், மனித தொடர்புகளில் இருக்கிற எல்லாத்துக்குமே இதை மாதிரி ஒரு திறன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் வளர்ந்துடும். அப்படி ஒருத்தர் சஸ்பெக்ட் பண்ணிட்டாங்க, சந்தேகப்பட்டுட்டாங்க அப்படின்னா அவங்க அடுத்த நிலை வார்த்தைகளை மாற்றி கொஞ்சம் கடினமாக பேசி கொஞ்சம் மனசு நோக்கும்படி பேசி தான் அதை வர வைக்க பார்ப்பாங்க. அதுக்குமே அஞ்சாதவங்களை தான் அவங்க அடிக்க லெவலுக்கு போகிறாங்க. அப்போ காவலர்கள் பணியில் இத்தனை சவால் இருக்கிறது. இதை நாம் ஏற்றுக்கொண்டு தான் ஆக வேண்டும். நான் திரும்பவும் சொல்கிறேன், மடப்புறம் திருப்புவனம் காவல் நிலையத்தில் நடந்த மடப்புறத்தை சேர்ந்த அந்த அஜித்குமார் என்ற அந்த அந்த இளைஞனின் மரணத்தை குறித்து நான் எந்த ஜஸ்டிஃபை பண்ணவும் இதை சொல்லலை. மனித உரிமை ஆர்வலர்கள் மாதிரி ஒரு தரப்பாகவும் நான் பேச விரும்பலை. மன்னிக்கணும், மனித உரிமை ஆர்வலர்களை பற்றி நான் குறையாக சொல்லலை. எப்போதுமே ஒரு தரப்பை தான் பேசணும் அப்படிங்கிறது எந்த தரப்பாக இருந்தாலும் சரி, காவல்துறையை சேர்ந்தவங்களுக்கு பேசுகிறவங்களா இருந்தாலும் சரி, மனித உரிமை ஆர்வலர்களாக இருந்தாலும் சரி, இரண்டு தரப்பையும் ஆய்வு செய்ய வேண்டும் என்ற அடிப்படையில் கூறுகிறேன். இன்னொன்று, நம்முடைய சேனல் வாசகர்கள் ஒரு தெளிவு பார்வை அடைய வேண்டும். காவல் நிலையம் என்றாலே அநாகரிகமாக நடந்து கொள்ளும் நபர்கள் நிறைந்த ஒரு இடம், அல்லது அங்கு போனால் நாம் உடல் ரீதியாக தாக்கப்படுவோம் என்ற அச்சம் நிலவக்கூடாது. அந்த அச்சம் இருக்கக்கூடாது. காவலர்களுக்கு இருக்கக்கூடிய பணிச்சுமையையும் அவர்களுடைய நிலைப்பாட்டையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இதை கூறுகிறேன். அப்போ நீங்கள் உங்களுக்காகவோ அல்லது மற்றவர்களுக்காகவோ ஒரு காவல் நிலையத்துக்கு போகிறீங்க அப்படின்னா இந்த தரப்புகளை யோசிக்கிடுங்க. அதுக்காக எடுத்த உடனே அவங்க அடிச்சிருவாங்க, அநாகரிகமாக பேசுவாங்கன்றதுக்காக நீங்கள் போன உடனே குற்றத்தை ஒப்புக்கொள்ளுங்கன்னு நான் சொல்லவே இல்லை. நீங்கள் செல்லும் பொழுது, நீங்கள் உங்களுக்காகவோ மற்றவர்களுக்காக செல்லும் பொழுது இந்த நிலைப்பாட்டினை புரிந்து கொள்ளுங்கள். குற்றம் செய்தவர் மறைக்க முயன்றால், ஏனென்றால் குற்றத்தை கண்டுபிடிப்பது அவர்களுடைய தொழில். யார்? காவல்துறையினுடைய தொழில். அவர்கள் தொழில் முறையில் பயிற்சி பெற்று வந்தவர்கள். அதே நேரத்தில் இந்திய தண்டனை சட்டங்கள், இந்திய அரசமைப்பு சட்டங்கள் இவர்களுக்கு அடிக்கும் உரிமையை தந்திருக்கிறதா? அது பிறகு சொல்கிறேன். இந்த வீடியோவோட கொஞ்சம் அடுத்த பகுதியில் நான் சொல்கிறேன். ஆனால் குறைந்தபட்சம் குற்றம் செய்தவர்கள் நான் இன்னென்ன காரணங்களுக்காக இதை செய்துவிட்டேன், அது குற்றமா இல்லையா என்பது கூட எனக்கு அந்த நேரத்தில் தோன்றவில்லை, நான் இப்படி செய்தேன் என்று சொன்னால், என்று ஒப்புதல் கொடுத்தால் அவர்களுக்கு குறைந்தபட்ச ஒரு ஒரு பரிசீலனை செய்யக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். யார்? காவலர்களுக்கு. குற்றத்தை ஒப்புக்கொள்கிறார், ஆனால் செஞ்சு அதுக்காக குற்றம் நியாயம் ஆகிறாது. ஆனால் அதே சமயத்தில் இவரை நாம் இப்படித்தான் இனிமேல் விசாரிக்கணுன்ற முடிவுக்கு வருவாங்க. அநாகரிகமாக பேசுகிறது வேணால் நடக்கலாம். அநாகரிகமாக பேசுவது நடக்கலான்னு சாதாரணமாக கடந்து போகிறது அல்ல. ஒரு நபர் ஒரு இடத்தில், அது காவலர்களால் மட்டுமல்ல யாராலும், மரியாதை குறைவான வார்த்தைகள், அவருடைய ஈகோ என்று சொல்லக்கூடிய ஒரு தன்மானத்தை பாதிக்கக்கூடிய வார்த்தைகள், சுயத்தை பாதிக்கக்கூடிய வார்த்தைகளை யார் சொன்னாலும் யாருக்கும் நோகும். அப்போ நோகடிக்கிறதுங்கிற ஒரே நோக்கம்தான் அந்த காவலர்களுக்கு இருக்குமா அப்படின்னா அவங்களுக்கு வேறு வழி இல்லை. குற்றம் செய்தவர்களை கையாளும் விதம் அவர்களுக்கு அப்படி தான் பயிற்சி. அப்படி பயிற்சி கொடுத்துருப்பாங்களான்றது கூட ரெண்டாவது விஷயம். ஆனால் அப்படி செய்தாலுடைய அவர்களால் அத்தனை எளிதாக குற்றங்களை கண்டுபிடிக்க இயலாது. சரி, ஏன் அவர்கள் அநாகரிகமாக பேசுவதற்கும் அடிப்பதற்கும் தாக்குவதற்கும் அவர்கள் உந்தப்படுகிறார்கள், தள்ளப்படுகிறார்கள்? அந்த நிலைக்கு ஏன் தள்ளப்படுறாங்க? பணிச்சுமை. ஒரு ஒரு உதாரணத்துக்கு ஒரு 10 காவலர்கள் இருந்து செய்ய வேண்டிய வேலையை 5 காவலர்கள் இருந்து செய்கிறார்கள். காவல் நிலையத்துக்கு வந்தவங்களை விசாரிக்கணும், ஏற்கனவே வந்த புகார்களை எடுத்து அதுக்கு ஒரு பதில் சொல்லணும், மேலதிகாரிகளுக்கு பதில் சொல்லணும், ஒரு வழக்கினுடைய நிலையை குறித்த விளக்கம் சொல்லணும். இந்த நேரத்துக்குள்ளே வர்ற கொஞ்சம் எண்ணிக்கைக்கு அதிகமான வழக்குகள் அதையும் பார்க்கணும். இவங்க பொய் புகார் கொடுக்க வந்திருக்காங்களா, உண்மையிலேயே குற்றம் நடந்திருக்கா அப்படிங்கிறதையும் ஆய்வு செய்யணும். இத்தனை பணிச்சுமை இருக்கிற ஒரு காவலர் உளவியல் ரீதியாக ஒரு ஆக்ரோஷ நிலைக்கு தள்ளப்படுவார். இதை நான் திரும்பவும் சொல்கிறேன். அவர் இப்படியெல்லாம் ஒரு பணிச்சுமை காரணமாக உளவியல் ரீதியாக அவர் அதிகமான மனச்சுமை ஏற்பதால் அவர் அநாகரிகமாக பேசுவதும் அடிப்பதும் சரி என்று நான் சொல்லவில்லை. ஆனால் அந்த நிலைக்கு தள்ளப்படுகிறார் ஒரு காவலர். இந்த உளவியலையும் இணைத்து தான் நாம் ஒரு பிரச்சனையை பார்க்கணும். தயவுசெய்து சொல்கிறேன், அஜித்குமார் என்ற மடப்புறத்தை சேர்ந்த திருப்புவனம் காவல் நிலையத்தில் மரணமடைந்த இளைஞனுடைய மரணத்திற்கு நான் காவல்துறை வச்சு ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்காக சொல்லலை.
இது நிச்சயமாக வருந்தத்தக்கதும் கண்டிக்கத்தக்கும் செயல். ஆனால் அந்த நிலைக்கு உந்தப்பட்டதற்கான காரணிகளையும் நாம் ஆய்வு செய்ய வேண்டும். இதுபோன்று இனி நடக்காமல் இருக்க வேண்டும் என்றால் இந்த ஆய்வு முக்கியம். நான் இறுதியாக சொல்ல விரும்புவது, இது போன்ற லாக்அப் மரணங்கள், லாக்அப் டெத்துன்னு சொல்கிறாங்க இல்லையா, காவல் நிலையத்தில் வைத்து நடக்கக்கூடிய அந்த மரணங்கள், இதுவையில் தவிர்க்கப்பட வேண்டும் என்றால் இதனுடைய காரணிகளை நீங்கள் அப்படியே விட்டுவிட்டு காவலர்களை கடுமையாக சாடுவதும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதனால் என்ன நடந்துவிடும்? மீண்டும் ஒரு இது போன்று நடக்கக்கூடாது என்றுதான் நானும் விரும்புகிறேன், பிரார்த்திக்கிறேன். ஆனால் இப்படி நடப்பதற்கான சாத்தியக்கூறுகளை இன்னும் நாம் அப்படியே வைத்திருக்கிறோம். காவல் நிலையங்களில் அதே சூழல் நிலவுகிறது. பணிச்சுமைகளும் மனச்சுமைகளும் உளவியல் ரீதியாக அதிகமான ஒரு பணிச்சுமையில் இருக்கக்கூடியவங்களும் இன்னும் நிறைந்திருக்கிறார்கள். இன்னும் ஒன்றை கூறுகிறேன், காவல்துறையினுடைய தவறான அணுகுமுறையால் பாதிக்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன், உடல் ரீதியாக அல்ல. ஆனால் நான் நீதி கேட்டு நியாயம் கேட்டு போன இடங்களில் காவல்துறையினரால் நான் பாதிக்கப்பட்டுள்ளேன். பாதிக்கப்பட்டவனில் நானும் ஒருவன். இருப்பினும் ஒரு ஆய்வு பார்வையோடு அந்த காவலர்களை அணுகுவதுதான் சரியான முறை என்பதால் இந்த பதிவை இடுகிறேன். ஏன்னா நான் என்னமோ போலீஸில் என்னுடைய உறவினர்கள் இருக்காங்க, நான் அதுக்காக பேசுகிறேன். அவர்களுடைய பணி சுமை, அவர்களுடைய மனநிலை, உளவியல் சார்ந்த அழுத்தங்கள், இது எல்லாவற்றையும் கருத்தில் கொண்டுதான் இதை நான் கூறுகிறேன். இறுதியாக இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள், தண்டனை சட்டங்கள் ஒரு காவலருக்கு அல்ல காவல் அதிகாரிக்கு ஒரு குடிமகனை, இந்திய குடிமகனை அடிக்கும் தாக்கும் உரிமை தந்திருக்கிறதா என்றால் ஒரு திரைப்படத்தில் வரும் காட்சி தான். விஜயகாந்த் சார் நடித்த படம். இந்த நாட்டில் ஜனாதிபதி கூட அந்த நாட்டு குடிமகனை அடிக்கிறதுக்கு, இந்த நாட்டு குடிமகனை அடிக்கிறதுக்கு உரிமை கிடையாது. அந்த உரிமையை உங்களுக்கு தந்திருக்காங்க. ஏன்னா தப்பு செஞ்சால் தட்டி கேட்குற தகப்பன் ஸ்தானத்தில் உங்களை வச்சுருக்காங்க. ஆனால் நீங்களே தப்பு பண்ணீங்கன்னா அப்படின்னு சொல்லுவார். அந்த கதைக்குள்ள நான் போக விரும்பலை. அப்போ என்னன்னா, ஒருத்தர் குற்றம் பண்ணிட்டு ஒரு இடத்துல ஒரு கூட்டமாக ரொம்ப ஆக்ரோஷமாக ஒருத்தர் காவல் நிலையத்தை தாக்க முற்படுறாங்கன்னா குறைந்தபட்ச பலப்பிரயோகம் செய்வதற்கு சட்டங்கள் இடமளிக்கிறது. ஆனால் ப்ரொவைடட் இந்த காவலர்கள் தாக்கியதால் உடலில் காயங்களோ உயிர் சேதம் ஏற்படும் அளவுக்கோ அவர்கள் அடிக்கக்கூடாது, தாக்கக்கூடாது. குறைந்தபட்ச பலப்பிரயோகம் செய்யலாம். ஏன்னா அவங்க ஒரு குற்ற செயல்களை தடுக்கும் ஒரு பணியிலும் குற்றவாளிகளை எதிர்கொள்ளும் பணியிலும் இருப்பதால் அந்த குறைந்தபட்ச உரிமை கொடுத்திருப்பதாக நான் அறிகிறேன். இதை குறித்து வழக்கறிஞர்கள் ஏதாவது மாற்று கருத்து இருந்தால் நீங்கள் பதிவில் நீங்கள் இடலாம். அப்போது நீங்கள் காவலர்கள் இவ்வாறு நடந்து கொள்வதற்கான காரணிகளை களையாமல் அவர்களுக்கு வெறுமனே பணி நீக்கம் செய்வது, சிறை தண்டனை அளிப்பது என்பது போன்ற செயல்களால் இந்த லாக்அப் டெத் என்று சொல்லப்படுகிற காவல் நிலைய மரணங்களை தடுக்க இயலுமா என்பது என்னுடைய கேள்வியாக தமிழகம் டைம்ஸ் நேயர்கள் சார்பாக நான் வைக்கிறேன். தெரிந்தவர்கள் பதில் கூறுங்கள். ஃபீட்பேக்கில் கூட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட்டில் போடுங்க. அதை எடுத்து கூட அடுத்த ஒரு உரையாடல் வாதம் நாம் செய்யலாம். இதுவுமே என்னுடைய இறுதியான முடிவுலாம் இல்லை. எனக்கு தோணுனதை நான் உங்களுக்கு ஒரு உரையாடல் மூலமாக நான் சொல்லிக்கிறேன். தொடர்ந்து சேனலில் என்னுடைய வீடியோக்கள் கிடைக்கிறதுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷன் பெல் பதிவு பண்ணுங்கள். இது பிடிச்சிருந்தால் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.